சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் வலிப்பு நோய்க்கான அதிநவீன அறுவை சிகிச்சை முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டு வலிப்பு நோயை குணப்படுத்துவதற்கான அறுவை சிகிச்சை முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சிகிச்சை முறையில் விரிவான நரம்பியல் பராமரிப்பு, மருத்துவ நிபுணத்துவம், வலிப்பு மேலாண்மை ஆகியவற்றுடன் அதிநவீன தொழில்நுட்பம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த மேம்பட்ட மருத்துவ வசதிகள் மூலம் நோயின் நிலையை தற்காலிகமாக கண்டறிந்து சிகிச்சை மேற்கொள்ள முடியும் என மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிகிச்சையின் மூலம் 13 நோயாளிகள் முழுமையாக குணமடைந்துள்ளதாக குறிப்பிட்ட மருத்துவர்கள், முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம் மூலமாகவும் இந்த சிகிச்சை வழங்கப்படுவதாக கூறினர். வலிப்பு நோய் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அது ஒவ்வொரு ஏஜ்லையும் ஒவ்வொரு மாதிரியான காரணங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைகளுக்கான வலிப்பு நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி மரபு ரிலேட்டட் காரணங்கள் இருக்கலாம். அல்லது மோஸ்ட் காமன் காரணம் என்னவாக இருக்கும் இந்தியாவில் எடுத்து பார்த்தோம்னா பெரினேட்டல் இன்சல்ட் அப்படின்னு சொல்லுவோம். பெரினேட்டல் இன்சல்ட்னா குழந்தை பிறக்கும்போது குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜனோ அல்லது பிளட் சர்க்குலேஷனோ அல்லது குளுக்கோஸோட அளவோ மூளைக்கு தேவையான அளவு கிடைக்காம போகும்போது அந்த மூளையோட சில பகுதிகள் டேமேஜ் ஆகும். அந்த பகுதிகளில் இருந்தால் வலிப்பு நோய் வரும். இதுதான் இந்தியாவில் மிக காமனான ஒரு வலிப்பு நோய்க்கான காரணம் குழந்தைகளுக்கு. அதுக்கு அடுத்த காரணம்னு பார்த்தோம்னா ஃபோக்கல் கார்டிகல் டிஸ்பிளேசியா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அரவிந்த் சுகுமாரன் சொல்லியிருந்தாரு. மூளையோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும்போது லேயர் பை லேயராக ஃபார்ம் ஆகும். அதில் சில இடங்கள் சரியாக ஃபார்ம் ஆகாமல் திக்காக இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம கார்டிகல் டிஸ்பிளேசியான்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இருந்து வலிப்பு நோய் ஆரம்பிக்கலாம். அல்லது குழந்தைங்க கீழே விழுகிறாங்க, அடிப்படுது, மூளையில் சில இடங்களில் தழும்புகள் உண்டாகுது அப்படின்னா அந்த இடங்கள்ல இருந்தும் வலிப்பு நோய் உண்டாகலாம். இது குழந்தைகளுக்கான காமனான காரணங்கள். பாதி காஸ்ட் ப்ராபப்ளி இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் எவாலுவேஷன் இதுக்கே போயிடுங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும், இது பண்ணணும், அதுக்கே நிறைய இது. சர்ஜிக்கல் காஸ்ட் எஸ் நிச்சயமாக இதாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் வாட் வி சேவ் பை தட் இஸ் ஆல்சோ சிக்னிஃபிகண்ட். ப்ரொடக்டிவிட்டி இப்போ சார் சொன்ன அடிப்பட்டு வரதுட்டு அவங்க வேலை இல்லைனாக்கா அந்த ப்ரொடக்டிவிட்டி எல்லாத்தையும் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ராபப்ளி த காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே சேர்த்தோம்னாக்கா ப்ராபப்ளி இட் வில் பி பெனிஃபிஷியல் டு த சர்ஜரி பண்ணுறது இஸ் மோர் காஸ்ட் எஃபெக்டிவ்.